எல்லாம் உணர்ந்து போதற்கு அறியவன் இளவுலாவியலின் வழிவேடியன் அழகில் சூரியன் அம்பலத்தாடுவன் மலரிடம் வழிமாழ்த்தியுடன் ஆடும் மணியே அணிதேவன் வாடும் மணியே மணியாருவாய் எடுங்கயமாம் மணி செல்லில் சாடும் சகோதரன் அவையேறும் வித்தியேறும் கட்டி அவையேற ரத்தவும் மன்னன் சுவையேறும் சென்றவன் பன்னூறு விளக்கும் சீர் எனும் அங்கழுத்தால் செய்ய ஞான திருத்தலமாகிய காஞ்சி தலத்திலே ஆண்டி செவரடியார் திருக்கூட்டம் என்னுடைய 40வது ஆண்டு விழாவை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த நல்ல தருணத்திலே நமக்கெல்லாம் அருளாசி பழங்க எழுந்தவர்கள் இருக்கின்ற கோவை பேருவாதினம் இளையபட்டம் பிரதான அடிகளார் அவர்களுடைய திருவடிகளை மனமொழிகளாரை வணங்கி இங்கே உள்ள இயல்புகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு பஞ்சாக்கரமாலை இருக்கின்ற இந்த திருநூலை 40வது ஆண்டு விழா மலராக வெளியிடுவதில் மகிழ்ச்சியும் பெருமையும் கொண்டு உங்களிடையே அது சம்பந்தமான சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அற்புதமான பேச்சு முன்னாலே நடந்தது. முன்னாலே அவருக்கு நாங்கள் இப்பொழுது நாவலர் என்கின்ற பட்டத்தை கொண்டு இருக்கிறோம். அது சரிதானா என்பதற்காகத்தான் அவர்களை முதல்ல பேச வைத்தோம். உங்களிடம் அவர் நாவலர் தான், அதே சந்தேகமில்லை என்று நீங்கள் எல்லாம் சிறக்கம்பவும் கலக்கம்பவும் தெரிவித்தீர்கள். இந்த மாதிரி பரீட்சித்து பட்டம் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் காஞ்சி சிவனடியார் திருக்கூட்டம். எந்த தலைவர் ஏகாம்பரேஸ்வரர் வேற எந்த மன்றத்துக்கும் அந்த மாதிரி ஏகாம்பரேஸ்வரர் சிவபெருமான் தலைவராக இருக்கிறது. 300 யாராவது தலைவராக இருப்பார். கணிப்பு உடையாக சொல்ல வேண்டிய விஷயமே இல்லை. அவர் இரவும் பகலும் இதே சிந்தனையாக இருக்கிறார். 1000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை உடைய ஒரு மன்றம் தமிழ்நாட்டிலேயே இருக்கலாம். இதை வலியும் பொறிவும் உடையதாக ஆக்க வேண்டிய கடமை சிவனடியார் திருக்கூட்ட உறுப்பினர்களுக்கு உண்டு. மேலும் மேலும் இது வளர்ந்து லட்சம் உறுப்பினர்களை கொண்ட ஒரு திருக்கூட்டமாக ஆக வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அருமையான பேச்சு அழுதால் உன்னை பெறலாம். அவர்கள் பேசிய போது நான் கொஞ்சம் அனுபவிச்சேன். அதனால எனக்கு என்னுடைய பஞ்சாக்கரமாலையை விட அந்த தாக்கம் எனக்கு அதிகமாயிருக்கும். யாரையும் பொய், என் நெஞ்சும் பொய், அதுவும் பொய், எல்லாம் பொய்யுண்டார் முதல் வரியில. ஆனால் முடியல அழுதால் உன்னை பெறலாம். அது மாத்திரம் எனக்கு பிடிக்கும். பொய்யாக பொய்யாகும் எல்லாம் பொய்யா இருக்கிற போது அது ஒன்று மாத்திரம் எப்படி மெய்யாயிருக்கு இது பொருத்தமா தெரியல. நாடகம் நடக்கிறது. அரசன் வேஷம் போட்டு ஒரு உட்கார்ந்து இருக்கிறான். வரைவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள். அரசனுக்கு அனுப்பனாக இருக்கக்கூடிய சேவகன் மூலமாக விஷம் கலந்த பாலை கொடுக்கும்படி நாடகத்திலே ஒரு நிகழ்ச்சி. விஷம் கலந்த பாலை அந்த சேவகன் வேஷத்தில் இருக்கிறவன் கொண்டு வந்து கொடுக்கிறான். உண்மையிலே விஷம் கலக்க மாட்டார்கள், நாடகம் பால் தான். அந்த விஷம் கலந்த பாலை சாப்பிட்டு அரசன் சிம்மாசனத்திலிருந்து விழுவான். நாடகம் முடிச்சிடும். இப்போ அரசன் வேஷம் கலைஞ்சது, சேவகன் வேஷம் கலைஞ்சது, அவன் விஷம் கொடுத்த பகைவருடைய விஷமும் கலந்து விடுகிறது. எல்லாம் போய் ஆனால் அரசன் குடிச்ச பால் இருக்கே அது அது பொய் இல்லை என்றால் அது இன்னமும் இருக்கிறது.
வேகத்தை எல்லாம் கலக்கி விட்டு அவன் சாதாரணமாக இருந்தாலும் அவன் வயிற்றுக்குள்ள சென்ற பால் தான் அது அப்படியே தான் இருக்கிறது. அது பொய்யல்ல. அதைத்தான் சொல்றாரு, யானை பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய், ஆனால் அதுதான் உயிர் பெறலாம். அது மெய். அது என்னை விட்டு விலக. அந்த நிலையிலே இறைவன் தன்னை நமக்கு தருவதற்கு உபகாரமாக ஒரு சில சாதனங்களை நமக்கு செய்திருக்கிறார். சைவ சமயத்துக்கு கிடைத்த சாதனத்தை போல வேறு எந்த சமயத்துக்கும் அத்தகைய சாதனங்கள் இல்லை என்று உறுதிபட தெரிவிக்கலாம். திருநீரு, அஞ்செழுத்து, ருத்ராட்சம், சிவலிங்க வழிபாடு இதெல்லாம் சைவ சமயத்துக்கு கிடைத்திருக்கிற ஒப்பற்ற சாதனம். உடல்நலத்தை பாதுகாக்கக்கூடியதும் மனநலத்தை பாதுகாக்கக்கூடியதும் வழிபாட்டு முறையை படிமுறையால் நமக்கு உண்டாக்கி தருவதும் ஆகிய சாதனங்கள் இந்த சாதனங்கள். சைவ சமயம் சாராதவர்களும் கூட திருநீற்றை உபயோகப்படுத்துவார்கள். ருத்ராட்சம் மருந்தின் மூலமாக உபயோகப்படுத்தக்கூடியது. அப்படித்தான் பஞ்சாட்சரம். அறிந்தோ அறியாமலோ பஞ்சாட்சரத்தை யார் ஒருவர் பயன்படுத்தினாலும் அது தன்னுடைய பலனை தந்தே தீரும். இந்த பஞ்சாட்சர மாலையிலே அணுகுறையில முதல்ல ஒரு கருத்தை நான் தெரிவித்திருக்கிறேன். பஞ்சாட்சரம் என்பது இறைவனுடைய வடிவம். உண்மை விளக்கம் நடராஜ பெருமானுடைய வடிவத்தை பஞ்சாட்சர வடிவமாகத்தான் சொல்லுங்கள். இறைவன் திருவடி அதுதான் வீடு வேறு. திருவடி வேறல்ல, வீடு வேறு வேறல்ல. சாஸ்திரங்கள் இருக்கிறது. நான் சுருக்கமா விஷயங்களை தான் சொல்லுகிறேன். ரொம்ப குறுகிய காலத்தில் நீங்க நூலை கையில கொடுத்து விடுகிறபடினாலே நீங்கள் அதை பார்த்து கொள்ளலாம். திருவைந்தெழுத்துத்தான் திருவடி. ஆதாரம் இல்லாமல் அதை நான் சொல்லலை. நமக்கெல்லாம் மூலமூர்த்தியாக விளங்குகின்ற ஞானசம்பந்தருடைய பாசுரத்தை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த கருத்தை நான் உங்களுக்கு முதல்ல தெரிவிக்கிறேன். திருவைந்தெழுத்துத்தான் திருவடி. இறைவனை அடைவதற்கு உதவுகின்ற திருவெந்தெழுத்து இறைவனாகவே இருக்கிறது. பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்வார், நானே வழியும் பயனுமாய் இருக்கிறேன். அதுதான் திருவைந்தெழுத்து. வழியாக இருப்பதும் திருவைந்தெழுத்து தான், பயனாக இருப்பதும் திருவைந்தெழுத்து. துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதிலும் நெஞ்சகம் நைத்து நினைவுகள் நாடும் ஞானசம்பந்தருடைய தேவாரம். வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்து. கூற்றுவனை அஞ்ச உதைத்தது எது? இறைவனுடைய திருவடி அல்லவா? இறைவனுடைய திருவடிதான் கூற்றுவனை அஞ்ச உதைத்தது. ஆனால் ஞானசம்பந்தர் என்ன சொல்கிறார்? கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே என்று சொல்கிறார். ஞானசம்பந்தர் தான் நமக்கு
திருவாபம் திருவைந்தெழுத்துதான் திருவடி. திருவடி வேறல்ல, திருவைந்தெழுத்து வேறல்ல. இறைவனை அடைவதற்கு ஐந்தெழுத்தை உச்சரிப்பதாகிய அந்த திருநாமம் அஞ்செழுத்தும் செப்புவது நமக்கு வழியாக இருந்தால் அதனால் அடையப்படுவது திருவிந்தெழுத்தாகிய திருவடி. ஆகவே அஞ்செழுத்தே வழியும் பயனுமாய் இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையிலே இறைவன் நமக்கு 36 தத்துவங்கள், 60 காப்பியங்கள், 70 முதலாகிய பஞ்ச கலைகள் என்று இப்படியெல்லாம் நமக்கு பல கல்விகளை கொடுத்திருக்கிறார் இந்த உலகத்திலே நாம் வாழ்வது. ஆனால் இந்த கல்விகளை எல்லாம் இயக்கி இந்த கல்விகளுக்கு முதலாக இருந்து கொண்டு நுட்பமாக இந்த கல்விகளை இயங்க செய்வது திருவஞ்செழுத்து தான். அதை சொல்லுகிறது கொண்டாட்டமாக. முன்னாலே எழுந்த பல சித்தாந்த சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட அந்த விடயங்களைத்தான் எல்லாவற்றையும் சேர்த்து ஒரே இடத்துல சொல்லியிருக்கிறார் இந்த பஞ்சாக்கர மாலையில். ரொம்ப அற்புதமான நூல் இந்த பஞ்சாக்கர மாலை. முன்னாலே இருந்த மெய்கண்ட சாஸ்திரங்களை பின்பற்றி அதில் சொல்லப்பட்ட செய்திகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு விரிவாக நமசிவையே என்கின்ற சூர பஞ்சாக்கரத்திலே இருக்கிற 15 நிலைகளையும் சிவயனம என்று சொல்லக்கூடிய முத்தி பஞ்சாக்கரத்தில் இருக்கக்கூடிய 15 நிலைகளையும் முதலில் எடுத்து காட்டியிருக்கிறார். இதுக்கு ஒரு 15 பாடல்கள், அதுக்கு ஒரு 15 பாடல்கள், 30 பாடல்கள். அதோடு மாத்திரமில்லை, கடைசி பகுதியில் வருகிற போது பஞ்சாட்சரத்தினாலே செய்யக்கூடிய ஞான பூசையை சொல்லுகிறார். சிவபூஜா கிரமம் என்று சிவபூஜா விதி என்று நூல்கள் இருக்கின்றன. அந்த சிவபூஜையை நேரடியாக செய்கிற காலத்துல எப்படி நாம் சிவபூஜையை செய்வோமோ அத்தனை முறைகளையும் பஞ்சாட்சரத்தை அடிப்படையாக வைத்து செய்கின்ற ஞான பூசை கிரமம் என்று ஒரு பகுதியை ஒரு 30 பாடல்கள்ல பின்னாலே அவர் அங்கே சொல்லியிருக்கிறார். ஞானபூசை கிரமத்துல முப்பத்தொன்பதாவது பாடல்ல இந்த பஞ்சாக்கர மாலையில ஆச்சமனம் எந்த வழிபாட்டையும் தொடங்கிறதுக்கு முந்தி ஆச்சமனம் செய்வதை பற்றி பேசுகிறார். ஆச்சமனத்திலிருந்து ஆரம்பிச்சு விதிஸ்நானம், பஸ்மஸ்நானம், அஸ்திரஜலம், ரோட்சணம் பரீட்சையா சொல்லிட்டு வர்றார் சிவபூஜையை. அத்தனையும் பஞ்சாட்சரத்தின் மூலமாக செய்து கொள்ளக்கூடிய ஒரு பூஜை. தத்துவம் சுத்தியாக பஞ்சாட்சரத்தால் ஆகமனம் செய்து பிரணவத்தால் பிராணாயாமம் செய்க. அப்புறம் பிராணாயாமம் செய்வதற்கு தற்போக்கு, சிவபுதயம், ரேசகம், பூரகம் இதெல்லாம் பஞ்சாட்சரத்தினாலே செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அதுக்கு மேல கரசுத்தி, கரநியாசம், அங்கநியாசம், பஞ்சாட்சர நிலத்தியானம். 43வது பாடல்ல அங்கநியாசம். அப்புறம் கும்பஜலம், கும்பாபிஷேகம், கும்பத்தினாலே அபிஷேகம் செய்கிறது. மார்ச்சனம் அடுத்த பாடல்ல அகமர்ஷண ஸ்நானம், அர்க்கியாஞ்சலி, அப்புறம் சிவார்ச்சனை அர்க்கியம் கொடுக்கிறது, ரோட்சணம். அந்த கும்பத்தினாலே கொண்டு வந்து சிவனுக்கு அபிஷேகம் செய்வது, வாஸ்துபதி அர்ச்சனை, அந்தர்யாக பூஜை, திரவிய சுத்தி, ஆன்ம சுத்தி, மந்திர சுத்தி, லிங்க சுத்தி, அபிஷேகம், சிவமூர்த்தி ஆவாகனம், பரிபூஜைகள், நைவேத்தியம் முதலியன, நீராஞ்சனம், உபகாரம், பாத்தியம், ஆச்சமனம், அர்க்கியம், பிரதட்சணம். சிவபூஜா விதியில என்னென்னவெல்லாம் செய்வோமோ சிவபூஜையை சிவபெருமானை எதிர்க்க வச்சுட்டா நாம் செய்ய வேண்டிய அத்தனை பூஜைகளையும் பஞ்சாட்சரத்தினாலே சிவலிங்க வடிவம் கையில் இல்லாமல் பஞ்சாட்சரத்தை வைத்துக் கொண்டே செய்ய வேண்டும்.
வேதம் வேண்டாம், சகல வித்தை வேண்டாம், எதுவும் வேண்டியதில்லை, பஞ்சாட்சரம் இருந்தால் போதும்னு சொன்னவர் நாம ஞான சம்பந்தம். அவருக்கு உபநயனம் செய்வித்த காலத்திலே அந்தியில் மந்திரம் அஞ்சலிக்குமே. பஞ்சாட்சரத்துக்கு எவ்வளவு மகிமை உண்டு. நாம் முடித்திருப்போம். நடராஜா ஐந்தொழில் செய்கிறார்கள், பஞ்சாட்சரத்தினால செய்கிறார். 2 வகையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது உண்மை விளக்கத்தில் 2 விதமாக சொல்லப்பட்டது. தோற்றம் துயரனில் துவரும் திரியமைப்பில் சாஸ்திரிடம் அங்கீகை சங்காரம் ஊற்றமாக உண்டு வளர்ப்படுத்தி உள்ள திருவுரம் முக்தி நாக வளர்ப்படுத்திய நாடு சேர்க்கும் துணி சிகரம் சிக்கர வா வீசுகரம் வாழ்ப்பு நீங்கள் அபயகரம் பார்க்கிறதுக்கு அங்கி நகரம் அடிப்பே உயர்ந்தனால் தங்கும் மகரவதுதான். இதுவும் பஞ்சாட்சரத்தையும் நடராஜாவையும் குறித்து நமக்கு சொல்கிறோம். நாம் இந்த மாதிரி ஒன்று நினைக்கிறோம். இது மாத்திரம் அல்ல, இது எதிர்கால சிவஞான போத விளக்கத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயத்தை கொஞ்சம் பெரிசாக்கி தனியா விளக்கமாக்கி செய்திருக்கிறார் பஞ்சாட்சர மாலையிலே அந்த ஆசிரியர். மனமுத்தி சித்தம் அகங்காரம் இந்த அந்தக்கரணங்கள் எப்படி தொழிற்படுகிறது? ஓம் என்கின்ற பிரணவத்தின் மூலமாக தொழிற்படுகிறது. இதை சிவஞான போதும் சொல்லியிருக்கிறார். பிரணவத்தின் மூலமாக, பிரணவம் என்பதும் ஒரு பஞ்சாட்சரம் தான். பஞ்சாட்சரத்துக்கு பீஜமாக பிரணவம் உபயோகப்படும். பஞ்சாட்சரத்தில் இருக்கிற ஒரு விசேஷம் என்ன? பீஜத்தோடும் சொல்லலாம், பீஜம் இல்லாமலும் சொல்லலாம். ஓம் நம சிவய, உம் சிவாய நம, இது பீஜத்தோடு சொல்லுகிற பஞ்சாட்சரம். சிவய நம, நம சிவய மணிக்குவார்கள் திருவாசல் நம சிவய வாழ்க, நான் தந்தாள் வாழ்க, யானையோ தவன் செய்தேன் சிவாய நம நடந்துச்சு. ஆரம்பிக்கிற பொழுது தூள பஞ்சாட்சரத்தில் ஆரம்பிச்சு முடிக்கிற பொழுது முத்தி பஞ்சாட்சரத்தில் முடிக்கிறது. அது 2லையும் பீஜத்தை பயன்படுத்தல. பஞ்சாட்சரத்துக்கு முன்ன மற்ற மந்திரங்கள்ல பீஜம் இன்றி செய்யப்படுகின்ற மந்திரங்கள் பலனளிக்காது. ஆனால் பஞ்சாட்சரத்தில் பீஜம் இல்லாமலும் சொல்லலாம், பீஜத்தோடும் சொல்லலாம். என்றால் பஞ்சாட்சரத்துக்கு பீஜமாக வரக்கூடியது ஓம் இருக்கின்ற பிரணவம், அதுவும் ஒரு பஞ்சாட்சரம். அகரம் உகரம் மகரம் மேல இருக்கிற புள்ளி பிந்து கூட்டாக இருக்கிற நாதம், இந்த 5ம் சேர்ந்தது. இந்த 2ஐயும் இணைச்சு காட்டுறது பஞ்சாட்சரமாக ஒரு பாடல்ல அந்த 2ஐயும் சேர்த்து இணைச்சு காட்டுறது ரொம்ப நுட்பமான விஷயம். இதுதான் இந்த பிரணவ பஞ்சாட்சரமாக என்ன செய்கிறது? அந்த கரணங்களை இயக்குகிறது. அது சொன்னார் ஒரு விபாவிலே, போரும் கடற்கரையை போன்று உயிருக்கு அறிவு கடல் அலை போல இந்த பஞ்சாக்கர இந்த பிரணவ பஞ்சாக்கரத்தினாலே உண்டாகிறது. கடல் உண்ட கொஞ்சம் அங்கே அது தெரியாது. கரையில் வரும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே வந்தா சாதாரணமாக தான் வரணும், லேசாக வந்துடணும். கிட்டக்க வர 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 ஃப்ரீஸாகி தூக்கி அடிக்கும். இந்த மாதிரி உயிருக்கு அறிவு உண்டாக்குவது என்பது இந்த பஞ்சாக்கரம் தான். அது அந்த கரணங்களை இயக்குகிறது. அந்த கரணங்களை மாத்திரம் இயக்கல, சிவதத்துவத்தையும் இயக்குவது பஞ்சாக்கரம் தான் என்பது பஞ்சாக்கர மாலையிலே சொல்லப்படுகிறது. சுத்த வித்தை, ஈஸ்வரன், சதாசிவம், சக்தி, சிவம், இந்த சிவதத்துவங்கள் 5ஐயும் கூட இயக்குவது பஞ்சாக்கரம் தான். ஐந்து அவஸ்தைகள், அந்த அவஸ்தைகளுக்குரிய மூலாதாரம் முதலாகிய 5 இடங்கள், இந்த 5 இடங்களில் உள்ள அதிதேவதைகள், இவைகளுக்கு சார்பாக இருக்கிறது பஞ்சாட்சரம். பஞ்சாட்சரத்தில் இருந்தால் இதுவும் இயங்காது. நாம் தத்துவத்தை மட்டும் அதிகம் படிக்கிறோம், ஆனால் தத்துவத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறது உள்முகமாக இருப்பது பஞ்சாக்கரம் தான் என்கிற ஒரு நுட்பமான செய்தி நிறைய சந்தானத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அதை நாம் குறிப்பாக பார்க்கிறது. தத்துவம் 36, அதை பற்றி பார்த்துக் கொள்வோம். ஆனால் 36 தத்துவங்களையும் கூட உள்முகமாக இருந்து கொண்டு இயக்குவது
முடிஞ்சாக்கள் தான். இவர் 2 வழியை எடுத்து காமிச்சார். மூன்று வழி தட்சிணாமூர்த்தி நடராஜர் 2 பேரும் தெற்க பார்த்திருக்கிற கடவுள். 2 பேரும் தெற்க பார்த்திருக்கிறதா கடவுள். நல்லா எடுத்து பாருங்க. 2 பேரும் வலது காலை மடிச்சுட்டு இடது காலை தொங்கமிட்டிருப்பார். தெற்கு நோக்கி அமர்ந்திருப்பார். இங்க மாத்திரம் நடக்கல. ஆஸ்திரேலியாவில் பழங்குடி மக்கள் ஆடுகிற ஒரு டான்ஸ் சிவா டான்ஸ் பேர் இப்பவும் நடந்து. ஆச்சரியப்படும். நாம் இங்கேயும் இந்தியாவில் சிவபெருமானை வச்சுக் கொண்டிருக்கிறோம். உலகம் முழுவதும் சிவபெருமான் இருந்திருக்கார். அந்த சிவா டான்ஸ்ல பிரதம நடிகராக இருக்கிறவர், சிவனாக வேஷம் கட்டி வருகிறவர் தெற்கிருந்து தான் வர தெற்கு நோக்கி அமர்கிறார். அவர் அமர்கிற பொழுது அவருடைய நெற்றியிலே நெற்றிக்கண் போகும். அவர் அமர்கிற பொழுது தட்சிணாமூர்த்தி எப்படி அமர்வாரோ அதுபோல வலது காலை மடித்துட்டு இடது காலை தொங்க போட்டு அமர்கிறார். அந்த காட்சி நாம் தட்சிணாமூர்த்தி எல்லாம் படித்து நாம மகேஸ்வர மூர்த்தங்களை எல்லாம் பற்றி நிறைய படிச்சிருக்கோம். ஆனால் இந்த பாரம்பரியத்தில் நம்ம நாட்டில் என்ன மாதிரி இருக்கிறதோ, சாஸ்திரத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படி இருக்கிறது. சந்தேகம் அந்த பழங்குடி மக்கள் ஆடுகிற டான்ஸை மகாராஜை பற்றி அங்கே இருக்கிறாங்க. அவனை போய் பார்த்துட்டு வாங்க. அந்த டான்ஸ் நடக்கிற காலத்தில் எப்படி செய்யறாங்க. தெற்கு நோக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அது இருக்காக யம பயத்தை போக்குவது. 2 விதத்தில் போக்கலாம். வருகின்ற யமனை தடுக்கலாம், யமனே வரவேண்டாதபடி தடுக்கலாம். மார்க்கண்டேயனுக்காக வந்த யமனை தடுத்தது புராணம். பிறப்பு இறப்பு இல்லாத நிலையை உயிருக்கு தந்துவிட்டால் யமனே வராதபடி நம்மை நோக்கி யமன் வருவதற்கு வேலையே இல்லை. ஏன்னா இறப்பில்லாத பெருவாழை கொடுத்து விட்ட பிறகு நம்மை நோக்கி யமன் வளர்க்க வேண்டிய வேலை இருக்கிறது. தட்சிணாமூர்த்தி என்ன செய்கிறார்? யமனே வராதபடி செய்கிறார். வந்த யமனை உதைக்கிறார் சுவாமி. அதுதான் இந்த பாட்டு சொல்லுவது. வஞ்சகம் மற்ற அறிவாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்து. அதுக்கு அடிப்படையாக இருக்கிறது திருவிந்தெழுத்து தான். அப்ப திருவிந்தெழுத்தின் மூலமாக இதை விட முக்கியமான ஒரு செய்தி, திருவிந்தெழுத்து என்ன செய்கிறது என்று கேட்கிற போது எல்லா செய்திகளும் முடித்து போய் நீங்கள் தத்துவாதீகராகிய பரம்பொருளை நெருங்கி நீங்களும் தத்துவ சோதனையிலே தேடி ஜீவன் முக்தர்களாக ஆக்குகிறீர்கள். அந்த கடைசி நிலைக்கு கொண்டு மற்றவர்களுக்கெல்லாம் பஞ்செழுத்து பஞ்சாட்சரமான எப்படி உதவுகிறது என்று கூட வேண்டாம். ஜீவன் முக்தர்களாக ஆகிவிட்ட பிற்பாடு அவர்கள் பிரார்த்தனையும் உள்ள அளவும் இந்த உலகத்தில் இருந்துதான் ஆக வேண்டும். அந்த பிரார்த்த ஜன்மம் உடல் உருவாக்கினால் கழியும். அதை எடுக்க முடியாது. சங்கினம் ஆச்சாரியனுடைய பார்வையினாலே சுத்தரிக்கப்பட்டு விடுகிறது. ஆலயம் இது ஏறாது என்றால் இவர் சிவசிந்தனையோடு இருக்கிறதுனால பிராரத்தம் அனுபவமாய் கழியும். இந்த பிராரத்த அனுபவம் இருக்கிற பொழுது ஜீவன் முக்தர்களுக்கு உண்டாகுவது ஒரு சங்கடம். ஏற்கனவே நெடுங்காலம் மரத்தோடு போய் இருந்து அந்த மலவாதனையை தனித்துக் கொண்டவர்கள் அவர்கள். மலவாதனையை தனித்துக் கொண்ட அவர்களுக்கு பிராரத்த ஜன்மத்தை அனுபவிக்கிற காலத்திலே வாசனா மலத்தினாலே ஒரு சில சிக்கல்கள் உண்டாகி மீண்டும் மலத்தோடு தொடர்பு கொண்டு விடக்கூடும். அது ரொம்ப ஆபத்தான செய்தி. அந்த நேரத்திலே அவர்களை மலவாசனை தாக்காதபடி நிறுத்துவதே
காரணத்தினாலே மல வாசனையினாலே அவர்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள். இதை சொன்னார் 9ஆம் சூத்திரத்திலே சொல்கிறார். அது திருமூலருடைய இதில் 9ஆம் தந்திரத்திலே சொல்லப்படும். இங்கேயும் 9, இங்கேயும் 9. அதை நான் 9 எடுத்து காமிச்சிருக்கேன். 9 கொண்டு வைத்திருக்கிறார்கள். 9 என்பது வாழ்விக்கிற எண். 9 என்பது வாழ்விக்கிற எண். தன்னோடு சேர்ந்ததை குறைந்து போகாதபடி காப்பாற்றுகிற எண் 9 இல்லையா? 8 2 10 சுவையூர் முடிச்சுனா 1 தான் வரும். 9 2 11 1 3 2 பாருங்க. தன்னோடு சேர்ந்தது கெடாதபடி பாருங்க. 9 18 சொன்னீங்கன்னா 8 1 9 தன்னோடு சேர்ந்ததை தன்னை போல ஆக்குகிறது. இதே 8 2 சொன்னீங்கன்னா 8 2 16 வரும். 6 1 7 ஆகிடும். தன்னையும் கீழே இருக்கணும். 9க்கு இருக்கிற சிறப்பு தன்னோடு சேர்ந்த இதையும் கெடாதபடி பாதுகாக்கும். அதனால என்ன செய்வது? 9ஆம் சூத்திரத்திலே மூலக்கண் பாசம் வராப்பதியை ஞானக்கண்ணிற்கு இதை நாடி உலாப்புற தேர்தல பாசம் உருவ தன் இடலாம் பதி இது என்னும் அன்று. ஆகவே தீபமுத்தர்களுக்கு மலவாசனை தாக்காதபடி அவர்களை காப்பாற்றி நிறுத்துவது திருவைந்தெழுத்து. அந்த நேரத்திலே திருவைந்தெழுத்தை விதிப்படி உச்சரிக்க இந்த திருவைந்தெழுத்தினுடைய பெருமையை 5 வகையாக பிரித்து காமிக்கிறார். இதிலே இந்த மாலையிலேயே வருகிறது. அது திருமந்திரத்திலே விரிவாக சொல்லப்பட்டது. நம சிவய என்பது தூல பஞ்சாட்டம், சிவய நம என்பது காரண பஞ்சாட்டம், சூக்கும பஞ்சாட்டம் என்று சொல்லுவோம். அடுத்தபடி சிவய சிவ அது காரண பஞ்சாட்டம். அதுக்கு அடுத்தபடி சிவய, அப்புறம் சிவ, அப்புறம் சி. சி என்பதை திருமூலர் ராயோட்டமுந்திரம் என்று சொல்வார். இந்த 5 வகையான பஞ்சாட்சரங்களையும் தூலம், சூக்மம், காரணம், மகா காரணம், மகாமம் என்று சொல்லக்கூடிய இந்த பஞ்சாட்சரங்களை எல்லாம் இதில் எடுத்து நமக்கு ஒவ்வொரு வெண்பாவிலே அதை விளக்கிக் கொண்டே இறைவனிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் என்பதும் அன்பு செலுத்துகிற உயிரை இறைவன் தன்னோடு ஒன்றாக ஆக்கிக் கொள்கிறார் என்பதையும் இந்த பஞ்சாட்சரம் குறிப்பு வகையிலே வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த பஞ்சாட்சரம் சொல்லல்ல, அது ஒரு குறியீடு. நீங்க எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால புதுசா போனோம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சி என்றால் சுகம், பா என்றால் அருள், நா என்றால் தோதாய், மா என்றால் மலம். இவற்றுக்கு இடையில இருக்கிற யகரம் உயிர். இவற்றை குறிக்கின்ற குறியீடாக இருக்கிற எழுத்துக்கள் தானே தவிர அவர்கள் பொருளுடைய சொற்பொருளுடைய வார்த்தைகள் அல்ல. அதை சொல்லு நாம சொல்ல முடியாது. ஆளுக்கு ஒரு சொல் சொன்னா பசுன்னு அர்த்தம் பண்றோம். அப்ப அது சொல் ஒரு மொழி. அதுவே அ என்கிற இடத்துல ஆறு எழுத்தை குறிக்கிற பொழுது அது எழுத்து. நா என்பது எழுத்து. பஞ்சாட்சரத்தில் நா என்பது துரோகாயை குறிக்கின்ற குறியீடு. சிவய நம என்று சொல்லுகிற பொழுது மா என்பது எட்டாவது. நான்கிற துருவாயி மாவுக்கும் உயிருக்கும் நடுவில் இருக்கும் சிவய நம என்று சொல்லுகிறது. ரெண்டு பஞ்சாட்சரத்தில் உயிர் எந்த இடத்துல எப்படி அமைந்திருக்கிறதுன்னு பார்த்து கொள்ளுவோம். நமசிவய என்று சொல்லுகிற காலத்திலே உயிர் மலத்தோடு சம்பந்தம் இல்லாமல் எட்டது. நா என்கிற துரோதாயி முதல்ல வரும், அப்புறம் மா என்பது வரும், அதுக்கப்புறம் சிவம் வரும். மாவும் சீயும் ஒன்றாக இருந்தாலும்
மாவுக்கும் சீக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்போ எப்படி ஒரு அஸ்மானத்தை நடராஜ பெருமான் தன்னுடைய வலது காலால நசுக்கிக் கொண்டிருக்கிறாரோ அதை போல இந்த மாவை சீயானது ஒதுக்கி வைத்திருக்கிறது. உயிரிடத்திலிருந்து மரத்தை பாதுகாத்து தள்ளி வைத்து மரத்துக்கும் உயிருக்கும் இடையிலே சிவ என்பது அதான் நம சிவன். சிவய நம என்று பார்க்கிற பொழுது என்ன ஆகும்? இந்த உயிரை சார்ந்து துரோதாரி இருக்கிறது. இந்த துரோதாரி என்ன பண்ணுகிறது? சில சமயங்களிலே மரத்துக்கு உதவி செய்வது போல கிடைக்கிறது. பக்குவப்பட்ட ஆன்மாவுக்கு சிவத்துக்கு உதவி செய்து, ஆன்மாவுக்கு சிவத்தை சேர்வதற்கு உதவி செய்து மரத்தை கண்டிக்கணும். அது பார்க்கிற பொழுது சிவஜானம என்று அப்பொழுதும் உயிரை முன்னால் இருக்கிற சிவமும் அருளும் சேர்ந்து தாங்க அதற்கு உதவி செய்கின்ற துரோதாயி உயிருக்கு பக்கத்தில் சேர்ந்தது. உயிர் இறைவனிடத்தில் அன்பு செய்வதற்கும் இறைவனை சேர்வதற்கும் உள்ள அடையாளத்தை பஞ்சாட்சரத்தின் மூலமாக இதில் இந்த 5 எழுத்துக்களை வைத்தே காட்டியிருக்கிறார். உயிரானது துரோதாயின் மூலமாக பக்குவப்பட்டு இறைவனை அடைவதற்கு சக்தியாகிய அருள் உதவி செய்கிறது என்பதை பஞ்சாட்சரத்தின் மூலமாக நமக்கு காண்பித்திருக்கிறார். முழுமையான சைவ சித்தாந்தம் ஸ்ரீபஞ்சாட்சரத்தில் அடங்கிவிட்டது. அது பஞ்சாட்சரமாலும் நமக்கு தெளிவாக பஞ்சாட்சரத்தை பற்றிய மற்ற விடயங்கள் நான் அதில் அணிந்தொழில் எழுதியிருக்கிறதை பார்த்து படிச்சுக்கிறேன். சில விடயங்களை நாம் பழைய நூல்களிலிருந்து இப்பொழுது ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அஞ்செழுத்தை எவ்வாறு சொல்ல வேண்டும் என்பதை பற்றிய விதிமுறையை நம்முடைய பாசுரங்களிலிருந்து நாம் இப்பொழுது கொஞ்சம் தொகுத்து பார்க்கிறோம். துஞ்சல் இல்லாத போதிலும் நெஞ்சகம் நன்கு நினைவுங்கள் எப்பொழுதும் சொல்லலாம் திருவைந்தெழுத்து. சாஸ்திரம் ஆச்சாரங்கள்லாம் வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஞாபகத்தில் வச்சுங்க. அப்படி இருந்து சொன்னால் விசேஷம். எப்பொழுதும் சொல்லலாம். துஞ்சல் இல்லாத போதிலும் நெஞ்சகம் நைந்து நினைவுங்கள். மனத்தோடு மட்டும் சொல்ல வேண்டாம். வெறும் உபச்சார வார்த்தையினாலே பேசிக் கொண்டிருந்தவங்க மனசுல வேற எதையாக எடுத்துக் கொண்டிருந்தால் என்ன அது வஞ்சனையால் அங்களுக்கும் வழுத்து வார்த்து சேதாரம். அதுதான் நெஞ்சகம் நைந்து நினைவுங்கள். அடுத்தபடி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓட வேண்டும். பஞ்சாட்சரத்தை சொல்லும் பொழுது சிவனிடத்திலே உங்களுக்கு அன்பு வளர வேண்டும். சிவத்தியான பலனாக இருந்து பஞ்சாட்சரம் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். நீங்க தலைமுடி கொண்டு சொல்லுங்க, தலைமுடியாக சொல்லுங்க, அனுமதி கவலை இல்லை. குளிக்காம சொல்லுங்க, குளிப்பிட்டு சொல்லுங்க, அனுமதி கேட்கல. ஆனால் சிவத்தியான பலனாக இருக்க வேண்டும். சிவனுடைய நினைவு உங்களிடத்தில் இருக்க வேண்டும். அத்தகைய காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி போதுதல் வேண்டும். அப்புறம் நெக்கு உள் ஆடும் மிக பெருகி நினைந்து அக்குமாலை கொண்டு அங்கையில் எண்ணுதல். இது ஒரு நிலை. ருத்ராட்சமாலையை கையிலே வைத்துக் கொண்டு கையின் மூலமாக பஞ்சாட்சரத்தை எண்ண வேண்டும். இத்தனை பஞ்சாட்சரம் சொன்னேன், இவ்வளவு செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அது நெக்கு மனம் உடைந்து உள் ஆடும் மிக பெருகி உள்ளே சிவபெருமானிடத்திலே உள்ள அன்பானது மிக பெருகி இணைந்து இடையறாமல் சிந்தனை என்று சொல்ல வேண்டும். இன்சொலால் நயம் வந்து ஓத வேண்டும். சத்தம் போட்டு சொல்றது இல்லை, இன்சொலால். அப்புறம் திருநாமம் அஞ்செழுத்தும் சோறாமல் எப்பொழுதும் சொல். கரைக்காக சொல்கிற வார்த்தை சோறாமல். அடுத்த மேல மனம் முருகி அஞ்செழுத்தும் நினைவாக்கு என்றும் மருந்து அவன்தான். நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. அந்த அளவுக்கு நாட்டை பழக்கிறவர்கள்
நான் மறக்கிறோம் நாக்கு நமச்சிவாயே சொல்லும். விழுந்தவுடனே அப்பாவுக்குள்ள ஐயோட்டம். இந்த ஐயோ வராமல் பஞ்சாட்சரம் வரணும். நம்மை மறந்து நம்முடைய வாக்கில் பஞ்சாட்சரம் வரும்படியாக நாம் இடையறாமல் திரும்ப திரும்ப சொல்லி நான் தழும்பேற நாவிலே அந்த பஞ்சாட்சரத்தை அமைத்து விட வேண்டும் அப்படின்னார். அன்போடு தன்னை அஞ்செழுத்தில் சொற்பறிந்து உள்வைத்து உள்ளம் அள்ளூரும் தொண்டர் தெல்லமுது ஊற சிவாய நம என்று உள்ளமுது ஊற உருகால் உரைத்துடும் சொல்ல சொல்ல உள்ளே சுவை உண்டாகும் அப்படின்றார். அஞ்செழுத்தினுடைய பெருமை. பதத்தெழு மந்திரம் அஞ்செழுத்து ஓதி கருவினுடும் இதத்திலும் மானிதன் இன்னுயிர் உண்ண காலனை உதைத்தன அஞ்செழுத்து. அது அஞ்செழுத்தினுடைய பெருமை. வானவர் சிந்தையுள் நின்று அவர் நம்மை ஆழ்வார். வானவர் சிந்தையுள் நின்று அவர் நம்மை ஆழ்வார். மந்திர நான்மறையாகி நான்மறைக்கு பிரதியானது பஞ்சாட்சரம். திருவைந்தெழுத்து இருந்தால் நான்மறை அவசியம் இல்லை. நான்மறை இருந்தால் திருவைந்தெழுத்து அவசியம். திருவைந்தெழுத்து இல்லாமல் நான்மறையை சொல்ல முடியாது. மந்திர நான்மறையாகி அஞ்செழுத்தே ஆகமும் அண்ணல் அருமறையும் ஆதி புராணம் அனைத்தும் எல்லாம் திருவெஞ்செழுத்து. 50 எழுத்தே அனைத்து வேதங்களும் 50 எழுத்தும் போய் அஞ்செழுத்தாகும். 51 எழுத்து திருவெஞ்செழுத்தே சொல்வார். ஆனால் இந்த 50 எழுத்தும் அஞ்செழுத்துக்குள் அடக்கம். எப்படி இந்த அச்செழுத்து அகெழுத்துன்னு சொல்கிற 51 எழுத்துக்களும் திருவெஞ்செழுத்தினுடைய விளக்கம் தான். அதை பஞ்சாக்கர மாலையிலே ஒரு பாடம் சொல்லும். எந்தெந்த எழுத்து எழுதுக்குள்ளே அடக்கம். 50 எழுத்தும் அஞ்செழுத்துக்குள்ளே அடங்கும் என்று திருமந்திரம் சொல்லியிருக்கிறது. அப்படி எப்படி 50 எழுத்தும் அஞ்செழுத்துல வரும் அப்படின்னு சொன்னால் பஞ்சாக்கர மாலையில் எழுதி வந்தால் ஒரு பாடலில் அந்த விஷயம் கை விளக்கு மாதிரி பல நூல்களில் சொல்லப்பட்ட அந்த செய்திகளை நாம் விளக்கிக் கொள்கிறோம் தான் சொல்கிறார். வேதியர்க்கு அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்து. வேதம் 4லும் மெய்ப்பொருளாகும் நாதன் நாமம் நமச்சிவாயவே. திருநான்மறைக்கு எதிர்ப்பாக அதற்கு ஆதரவாக அதை முழுதும் பெற முடியாதவர்களுக்கு திருவெஞ்செழுத்தே போதுமானது என்பதை இந்த இடங்கள் நமக்கு விடாது. நான்மறை படிக்க முடியவில்லையே நினைக்க வேண்டாம். திருவெஞ்செழுத்து உங்கள் கையில் இருந்தால் அதுவே நான்மறை தான் என்று சொல்லுங்கள். பூவினுக்கு அருங்கரம் உங்குதாமரை நாவினுக்கு அருங்கரம் நமச்சிவாயவே. கண்ணுக்கு அணிகரம் கண்ணாடி. காதுக்கு நிறைய கம்மல் போடலாம். நாக்குக்கு என்ன போடுறது? வரல. அது ஏதாவது குறைய போட்டுருவோம். மூக்குக்கு அணி போடுறான், காதுக்கு அணி போடுறான், கண்ணுக்கு ஒரு கண்ணாடி போட்டுருவான். ஆனால் நாக்குக்கு என்ன போடுறார்? நமசிவாயவே என்பது நாக்கிற்கு ஆபரணம். நாவினுக்கு அருங்கரம் நமச்சிவாயவே. ஞானமும் கல்வியும் நான்மறை விச்சையும் எல்லாம் நமச்சிவாயம். திருவெஞ்செழுத்தினால் ஏற்படுகிற பயன் என்ன? வெந்து ஆறும் வினையும் நூலும். அது நன்னறி காட்டும். இருவிசிம்பில் இருக்கலாம். அஞ்செழுத்து புனையாகும். பிறவிக்கடலை கடப்பதற்கு அஞ்செழுத்து புனையாகும். நீரணிவார் இணைப்பகைக்கு அஸ்திரம் ஆவன. இணைப்பகைக்கு மேலே எய்யக்கூடிய அஸ்திரமாக இருக்கக்கூடியது திருவெஞ்செழுத்து. உற்றன வல்லவர் உம்பராவர். பந்தபாசம் அறுக்க வல்லார்கள். பந்தபாசங்களை திருவெஞ்செழுத்தை ஓதுகின்றவர்கள் அறுக்க வல்லார்கள். ஓதினால் பொருந்தும் நோய் பிணி போகத் துறப்பதோ மருந்தும் ஆகுதல். திருவெஞ்செழுத்தை ஓதினால் பொருந்து நோய் பிணி போகத் துறப்பதாகிய மருந்தாக திருமாப்பேரர் வருவார்.
சொல்லுவார்க்கு இல்லை துன்பமே சுந்தரர் சொல்கிற வார்த்தை பார்த்தா திருவைந்தெழுத்தினாலே என்னென்ன பயன்கள் உண்டு. கட்டுணை போட்டியோர் கடலை பாய்ச்சியும் கட்டுணையார் இன்னொரு அடுக்கிய விறகின் வெவ்வழல் உண்ணிய புகின் ஒன்றும் இல்லாமல் போகும். அதுபோல நம்ம பண்ணிய பாவங்களை பத்தர அழிப்பது திருவைந்தெழுத்து. நிறைய சொல்லலாம். நாம் உற்ற நடுக்கத்தை கெடுப்பது குலம் இளர் ஆகினும் குலத்துக்கு ஏற்பதோர் நலம் மிக கொள்வது. குலங்கட்டவர்களாக இருந்தாலும் அவர்களை மேலும் உயர்த்தி உயர்ந்த குலத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடியது திருவைந்தெழுத்து. ஆகவே குலம் பேசுவதை விட திருவைந்தெழுத்தை பேசுவது எல்லா குலத்திலும் மேற்குலமாக அவர்களை ஆக்கிவிடும் அப்படின்னார். இருள் கொடுக்கும் இல்லக விளக்க நல்லக விளக்கு நமச்சிவாய. நமச்சிவாய பற்றி ஏத்த வல்லார்க்கு இடுக்கண் இல்லை. இப்படி ஏற்றுவார்க்கு இடமெடுப்பன நல்லவர் தீயவர் என்று நச்சினர் அல்லல்கிட சிவமுக்தி காட்டுவர். சொல்ல நமந்தவர் கொண்டு போகும் இடத்து அவருடைய அல்லல் கெடுப்பன. உம்மல் இருமல் நரகம் வினை அடர்த்தி எய்தும் போது இம்மை அம்மை இவைகளில் இருமைக்கும் துணையாயிருப்பது திருவைந்தெழுத்து. பிறப்பை அறுக்கும் வீடை கெடுக்கும் மாடு கொடுக்கும். மாடுன்னா செல்வம். தொண்டற்கு அண்டம் தரும் திருவைந்தெழுத்து. வானவராக தகிப்பது இயமன் தூதரும் அஞ்சுவர் கொள்வார் நன்மைகள் இல்லார். அப்படி இருப்பவர்கள் இயம்பினாலும் எல்லா தீங்கையும் நீங்குவர். பாவங்கள் மேவிய பந்தனையவர் பாவங்களாலேயே கட்டுப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பகர்வரே சிந்தும் வல்வினை செல்வமும் மல்குமா. நரகம் ஏழ் புக நாடினர் உரை செய்ய வாயினராயின் உருத்திரர் விரவியே புகுவித்துடும். மேலிருக்கிற உருத்திரர்கள் தங்களோடு அவர்களை கலந்தழைத்துக் கொண்டு போய் சிவகணங்களிலே சேர்ப்பார்களாம். அச்சம் ஒழிக்கும் திருவைந்தெழுத்து. திருவைந்தெழுத்தினுடைய பலனையும் சிறப்பையும் நூல்கள் கூறுவதற்கு காரணம் என்ன? திருவைந்தெழுத்தினுடைய இயக்கம் இல்லையே நம்முடைய 36 தத்துவங்களும் இயங்காது. சிவனே திருவைந்தெழுத்தாகத்தான் செயல்படுகிறது. திருவைந்தெழுத்துத்தான் சிவபரம்பரை. 120 பஞ்சாட்சரங்கள் இருக்கு. ஒரு சமயத்தில் ஒரு ஆராய்ச்சிக்காக சீர்காழி தலைப்பிராணத்தை எடுத்தேன். அதில் சமஸ்கிருதத்திலே 120 பஞ்சாட்சரங்களை எழுதியிருந்தார்கள். ஆச்சரியமா இருக்கு. இப்படி ஒரு அமைப்பு இருக்காப்புல இருக்கு பஞ்சாட்சரம். இது இதாக பார்த்தா ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 120 வகையான பஞ்சாட்சரம். அதாவது 24 கட்டங்கள். ஒரு கட்டத்தில் 5 120 வரைக்கும் அந்த 120லையும் சிவபெருமானுடைய வடிவம் பஞ்சாட்சர வடிவம் என்பதை சொல்றார். என்னென்ன பஞ்சாட்சரம்? கால் பெருவிரல், கை விரல், முகம், கண், தலை, இடுப்பு என்று இப்படி இது இன்னென்ன பஞ்சாட்சரம் இப்படி வருது. திருவைந்தெழுத்துல இதை பார்க்க போனால் திருவைந்தெழுத்தை பற்றியே ஆராய்ச்சி செய்து திருவிழத்தை பற்றிய விஷயங்களை எல்லாம் சேர்த்து பஞ்சாக்கர மாலை இதுவரையும் கண்ணுக்கு தெரியாமல் இருந்த ஒரு நூல். காடு கண்ணுடைய வள்ளலார் அவருடைய வரலாறுலாம் நான் எழுதியிருக்கேன். காடு கண்ணுடைய வள்ளலார் ஞான சம்பந்தரிடத்தில் மிகவும் ஈடுபட்டவர். ஞான சம்பந்தர் பாடிய பஞ்சாக்கர பதிகத்தை மனதில் வாங்கி கொண்டதுனாலே ஒருவேளை பஞ்சாக்கரத்தை பற்றி இந்த ஆய்வு எழுதணும்னு நினைச்சாலும் எனக்கு தெரியல. அவர் ஆரம்பித்து எழுதிட்டார். இது 1932ஆம் வருஷம் பிப்ரவரி மாதம் சித்தாந்த சமாஜம் வெளியிட்ட சித்தாந்த பத்திரிகையில அவர்கள் தான் முதல்ல வெளியில காண்பித்திருக்கிறார். எதிர்பாராத என்னுடைய தந்தையார் அந்த காலத்தில் சித்தாந்த பத்திரிகை சந்தாதாரராக இருந்தார். முதல் சந்தாதாரர் 10 பேர் ஒருத்தர். அவர் வாங்கி சேர்த்து படித்து பல குறிப்புகளெல்லாம் வெளியே வைத்திருந்தார். அதை பார்த்து விட்டுத்தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்ததுக்கும் இதுவரையும் வெளியில வரவில்லை. அது எல்லா கண்ணுக்கும் பட வேண்டாம். எல்லாரும் பார்த்து பயன்பெறக்கூடியதாக இருக்க வேண்டும். சென்ற ஆண்டே அவர்களிடத்தில் உரையாளர்களிடத்தில் இதை போட்டுக்கொள்ளலாம்னு அவசரமான காலம் இல்லாத அப்படின்னாலே அதை செய்ய முடியல. அதை அப்படியே அந்த சராட் காப்பை
ஆர்வமாக உரையாடல்கள் அந்த நூலையை வெளிப்படுத்தி விடலாம் என்று சொல்லி அதை கொடுத்தார். அவர் 120 பஞ்சாட்சரத்தை பார்க்கிற போது அதுவும் கூட சொல்ல வேண்டும். எனக்கு நேரம் இல்லைன்னா இந்த புத்தகத்திலேயே அதையும் கொடுத்துருக்கலாம், ஒரு ஆளும் அதையும் காண்பித்திருக்கலாம். இது கொஞ்சம் அவசரமாக இது தயார் பண்ணோம், 2-3 மாதம் எழுதிவிட்டேன். ஆகவே பஞ்சாட்சர மாலை, அதுக்கு பிறகு பஞ்சாட்சர பகுருடை என்று ஒரு நூல் திருவண்ணகிரி ஆலயத்து 10வது கட்டத்திலே இருந்த சுவாமிகளுக்கு இந்திய ஆச்சாரியராக இருந்த கும்பேரப்ப தேசிகர்கள், அவர் சிவஞானமுனிவருடைய ஆசிரியர், சைவ சித்தாந்த உரையாசிரியர் இருக்காரு சிவஞானமுனி, அவருக்கு ஆசிரியர். தென்மொழியும் வடமொழியும் கட்ட மாபெரும் கடல், அவருக்கு ஆசிரியராக இருக்கிறவர் கும்பேரப்ப தேசிகர். அவர் பஞ்சாட்சர பகுருடை எழுதியிருக்கிறார். அந்த பஞ்சாட்சர பகுருடையும் பஞ்சாட்சர மாலையும் தொட்டு இருக்கிறார். இதில் இருக்கிற விஷயங்கள்ல சிரமத்தை அவர் அதில் கையாண்டிருக்கிறார். ரொம்ப அழகான நோக்கங்கள் இருக்காரு. எந்தவர்களோடு படுவர்களும் அஞ்செழுத்து நடத்தி அவருக்கு இயல்பு காட்டி தெய்வீகம் அர்த்தையினும் நிற்குமுறை ஓர்முறை விளங்க தேற்றி அவருக்கு உள்ளீடும் அறிவித்து சிவபோகத்தை அழுத்தி நாயையும் செய்தியையும் கைக்கொண்ட வேலப்ப தேசிகண்டால் சென்று சேர்ப்பான் என்று தன்னுடைய ஆசிரியருக்கு ஒரு தோத்திரமே சொல்லுகிற போது தன்னுடைய ஆசிரியரை பற்றி இந்த பஞ்சாட்சர பகுதியுடைய சிறப்பு சொல்லியே அந்த தோத்திரத்தை அமைந்திருக்கிறார். பஞ்சாட்சரம் என்பது மந்திரராஜா சிவபிரகாச சுவாமிகள் எங்கள் நல்லம்பூர் ஆலயத்தைச் சேர்ந்த சிஷ்ய பரம்பரையுடைய மூலத்தானமாக இருக்கிறவர் சிவபிரகாச சுவாமிகள். அவர் சிவஞானபால சுவாமி பிள்ளைத்தவனை பாடுகிற போது அந்த பிள்ளைத்தவர்களே ஒரு பாடல் பாடுகிறார். அதையும் நான் அனுபவையில் கொடுத்திருக்கிறேன். அதை பூராக்க நான் சொல்லலை, ஏன்னா காலம் கருதி அதை நீங்களே எடுத்துக்கொள்ளலாம். அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார், அஞ்சலுத்தலும் பரந்தவர்கள் மந்திரவேந்து திருவெண்டெடுத்து என்று சொல்லப்படுகின்ற பெரும் புகழையுடைய மந்திரராஜா. நிறைய மந்திரங்கள் இருக்கலாம். சப்தகோடி மகாமந்திரங்கள் என்று சொல்கிறோம், பஞ்சபிரண மந்திரங்கள் என்று சொல்லுகிறோம், இதெல்லாம் இருக்கலாம். ஆனால் இத்தனை மந்திரங்களுக்கு மேலே மந்திர ராஜாவாக இருக்கக்கூடியது திருவெண்டெழு. அந்த மந்திர ராஜா போகக்கூடிய வீதியாக இருக்கிறது சிவஞானபாலனுடைய திருவாய். அந்த வாயா முத்தம் தருகிறே என்று அதில் பாடுகிறார். அதில் திருவெண்டெழுத்தினுடைய சிறப்பு என்ன என்பதையெல்லாம் முதல் பகுதியிலே சொல்லியிருக்கிறார். அருந்தும் அம்மையினால் அன்போடு அடைந்து படுகிறதால் அனைத்த ஒரு தத்துவமசி நன்றி மாறாள் என்கிறதால் பொருந்தும் உயிரால் உடம்பிற்குள் புக்க உயிரால். அது தெரிஞ்சுக்கணும்னா இங்கேதான் ஒரு பார்க்கணும். பஞ்சாட்சரமாக மரக்கடற்கு துணையால் கழிவு வழி துணையால் தத்துவமசி மகா வாக்கியத்துக்கு பொருளாக இருக்கிறது. நான் தத்துவமசி மகா வாக்கியம் தான் அவர்களிடங்கள்ல பெருஞ்சிறப்பாக சொல்லணும். ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். இந்த தத்துவமசி மகா வாக்கியத்தை வைத்துக் கொண்டுதான் வேதாந்தமே வருகிறது. இந்த தத்துவமசி மகா வாக்கியம் என்பது திருவெண்டெழுத்தில் அடக்கம் என்பதை பஞ்சாட்சரமாக சொல்லுது. எவ்வளவு சொல்லுவாங்க தத்துவமசி மூலம் தத்துவம் அசி முப்பதம் என்று சொல்வார்கள். இந்த முப்பதம் என்று சொல்லி எல்லாரும் தற்பதம் தொம்பதம் அசிபதம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 வாக்குகளும் சேர்ந்ததுதான் உபனிஷத மகா வாக்கியம். இந்த உபனிஷத மகா வாக்கியம் பஞ்சாட்சரம் தான். பஞ்சாட்சரத்தில் இது இருக்கிறது. இது பஞ்சாட்சர மாலையில ஒரு பாடல்ல நமக்கு அதை தத்துவமசி என்று மாறா இயற்கிறதால் என்று சிவபிரகாச சுவாமிகள் அந்த பிள்ளைக்கு ஒரு பாடலே அதை சொல்றார். தத்துவமசிக்கு மாறாத இயற்கை உடையது பஞ்சாட்சரம். தத்துவமசியும் பஞ்சாட்சரமும் ஒன்றுதான் என்று சிவபிரகாச சுவாமிகள் சொன்னார் என்று சொன்னால் அவர் பஞ்சாட்சர மாலையிலே இந்த பகுதியையும் பார்த்திருக்கிறார். பல நூல்களுக்கு கைவிளக்காக பயன்படுத்தி பல அற்புதமான விஷயங்களை தொகுத்து திருவெண்டெழுத்தை நமக்கு விளக்கி காட்டிய இந்த பஞ்சாட்சரத்தை இந்த 40வது ஆண்டுகளாக பஞ்சாட்சர மாளிகை பெயரால் கன்னிநூலாக கண்டு எங்க காஞ்சி சிவனடியார் கூட்டம் வெளியிடுகிறது. அதோடு நீங்கள் எல்லாரும் இந்த நூலை பிறப்புகிறீர்கள். கொஞ்சம் படிக்கிறது கஷ்டமா இருக்கும். நிதானமா படிச்சா சில விஷயங்களை அறிந்துலாம் தெரிந்து கொள்ளலாம். அப்பொழுது ஆழமான அருமையான பல செய்திகளை இந்த நூலிலே தன்னுடைய வள்ளலார் நமக்கு தந்திருக்கிறார் சொல்லி இப்படிப்பட்ட ஞானிகளெல்லாம் வாழ்ந்த நாட்டிலே நாம் வாழ்கிறோம் என்கிற ஒரு பெருமிதம் தான் நமக்கு சிறப்பு. எங்கேயோ ஒரு நலர்களில் தேகம் தண்ணில் 4 வெள்ளா நாட்டை விரும்புதல் முடிந்து இப்படிப்பட்ட மகாஞானிகள் எல்லாம் அவர்
அவதாரம் செய்த இந்த பகுதியிலே நாம் வாழக்கூடிய வாக்கியம் கிடைத்திருக்கிறது. அதை திரும்ப திரும்ப நினைத்து கொள்ள வேண்டும். நமக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் அவர்களுக்கு நாம் சொல்லித்தர வேண்டியது சாமானியமான பூமி இல்லை. இந்த பூமி இன்னும் இந்த பூமியிலே இத்தகைய ஞானிகள் நிறைய பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒழுக்கத்தாலும் கல்வியினாலும் ஞானத்தினாலும் மகாசிறந்த உத்தவராக விளங்கக்கூடிய இவர்களைப் போன்ற ஞானிகள் இன்னும் இந்த நாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு பெரிய புண்ணிய பூமியிலே நாம் பிறக்கும்படியாக செய்த ஏகாம்பரேஸ்வரருடைய காமாட்சியினுடைய கருணையை நினைத்து வடுத்தி என்னுடைய உரையை முடித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். எந்தோ தெரியாமலோ பொருள் உணர்ந்தோ உணராமலோ நாமெல்லாம்